அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி இருக்கிற பல இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? சார், என் செல்ஃபோன் அடிக்கடி ஹேங் ஆகிடுது சார் அப்படிம்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் உலகமாக பிரச்சனை. செல்ஃபோன் அடிக்கடி ஹேங் ஆகுது அப்படின்றது தான். அதுக்கு ஒரு வழி ஒன்று சொல்லுவாங்க. சார், தேவையில்லாத ஆப்பு நிறைய வச்சுருப்பீங்க, கேம்ஸு அது இது ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னென்னமோ வச்சுருப்பீங்க. இந்த தேவையில்லாத ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க சார். அப்புறம் பாருங்கள், உங்கள் பேட்ரி எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஆகுது, உங்கள் செல்ஃபோன் எவ்வளோ குயிக்காக வேலை செய்யுது அப்படின்னு சக நண்பர்கள் வழி சொல்லுவாங்க. ஆனால் சக நண்பர்களுடைய செல்ஃபோனும் இப்படி தான் ஹேங் ஆகிருக்கும். நம்ம மனசு கூட நம்ம செல்ஃபோன் மாதிரி தாங்க. அதில் தேவையில்லாத நிறைய ஆப்பெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோன்னு வைங்களேன். கவலை, வருத்தம், ஏமாற்றம், கஷ்டம், பொய்யான பயம், இது மாதிரி நிறைய ஆப்புலாம் இருந்ததுன்னா அது ஆப் இல்லை, நம்முடைய மகிழ்ச்சிக்கும் நம் வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற கேப். தேவையில்லாத ஆப் மனசுக்குள்ளே டவுன்லோட் பண்ணியிருந்தா இந்த ஆப்பே காலப்போக்கில் சில கஷ்டம், கவலை, அவநம்பிக்கை அப்படின்ற வைரஸையும் டவுன்லோட் பண்ணிடும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணணும். இது எல்லாத்தையும் எப்படி டெலீட் பண்ணுறதுன்றீங்களா? பெர்னார்ட் ஷான்னு ஒரு பேரறிஞர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்க ஊர்லலாம் இது மாதிரி இப்போ நம்ம அனுபவிக்கிறோமே, இது மாதிரிலாம் வெயில் கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை எப்போயாவது ஒரு மணி நேரம் வெயில் வந்தால் உண்டு. அப்படிப்பட்ட சீதோஷ்ண நிலை ஒரு குறிப்பிட்ட காலம். அப்போ வீட்டுக்குள்ளேயே இந்த குளிர் காய்வதற்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மூலையில் விறகுலாம் எடுத்து போட்டு தணல் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த குளிர்லேருந்து காப்பாற்றுறதுக்காகவே தன் நாற்காலி பக்கத்தில் போட்டு கையில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு பெர்னார்ட் ஷா படிச்சுக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு இவருக்கு அந்த சூடு தாங்கலை. யாராவது அதை தணுப்பை கொஞ்சம் தள்ளி வைங்க, அந்த தணுப்பை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்றார். அந்த வேலைக்காரம்மா அங்கேருந்து வந்து, ஏங்க அதை எதுக்குங்க தள்ளி வைக்கணும், நீங்கள் சேரை கொஞ்சம் தள்ளி போட்டுங்களேன், வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாவட்டம் போயிட்டாங்க. இவருக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, அடாடா அதை தள்ளி வைங்க தள்ளி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்து கொதிக்கிற அந்த அடுப்பு அதை நகர்த்தி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டா முடிஞ்சு போச்சே அப்படின்னு. நம்ம மனசுக்குள்ளேயும் இப்படி தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் திகு 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 திகுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கோபம், பொறாமை, வெறுப்பு, பழைய துரோகம், பழைய இழப்பு உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து எல்லாம் நம்ம மனசை நாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா போதும். எப்படி தள்ளி வைக்கிறது? எடிசன் தான் மின்சார பல்பு கண்டுபிடிச்சார். ஒரு விஷயம் தெரியுங்களா? அவர் மின்சார பல்பு கண்டுபிடிச்சப்போ பல முனைகளில் இருந்து அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. ஏன்னா அது வரைக்கும் இந்த கேஸ் லைட்டுன்னு சொல்கிறோமே, அதை வச்சு தான் வெளிச்சம் அப்படின்றதே உருவாக்கப்பட்டது. அந்த கேஸ் லைட் தயாரிக்கிற கம்பெனி சேர்ந்தவங்களாம் இவர் பேரில் வழக்கு போட்டாங்க. இவருடைய கண்டுபிடிப்புனால எங்கள் தொழில் பாதிக்கப்படுகிறது, பல்லாயிரக்கணக்கான ஊழிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, அதனால் இதை முதல்ல தடை பண்ணணும். எதை? இன்றைக்கி எந்த கரண்ட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா கூட நாமெல்லாம் உசு அசுன்றமோ அதை நிரந்தரமாக தடை செய்யணும் அப்படின்னே ஒரு காலத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு. இதே நேரம் ஜெர்மனியில் இவருக்கு இணையாக மின்சார பல்பு, போலி மின்சார பல்புலாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இவர் பேரில் வழக்கு போடுறாங்க. இவரால் தான் எங்கள் தொழில் பாதிக்கப்படுகிறதுன்னு. அவர் கவலையே படலை. ஆனால் காலப்போக்கில் யாரெல்லாம் இவர் பேரில் வழக்கு போட்டார்களோ அந்த வழக்கிலே நீதிபதி ஒரு வார்த்தை சொன்னார். எடிசன் பேரில் நீங்கள் போட்ட வழக்கு என்பது வழக்கு அல்ல, உங்கள் கண்டுபிடிப்புகள் தோற்று போனதற்கு என்பதற்கு நீங்களே சொல்லுகிற ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னார். நம்ம கண்டுபிடிப்பு தோற்று போச்சு. கேஸ் பல்பு, கேஸ் லைட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவுடேட்டடாக ஆக போகுது. இவருடைய மின்சார பல்பு வந்தவுடனே உலகம் முழுக்க மிகப்பெரிய மார்க்கெட் உருவாக போகிறது. மிகப்பெரிய மார்க்கெட் உங்களுக்கு உருவாகக்கூடிய வகையில் உங்கள் மனதை, உங்கள் ஆற்றலை, உங்களுடைய உழைப்பை ஒருமுகப்படுத்த தெரிந்தால் எது எல்லாம் உங்களுக்கு எதிராக உள்ளுக்குள்ளே இருக்கிறதோ அது எல்லாம் தோற்று போய்விடும். அந்த ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு ஒரே வழி இப்போ இருக்கிற நிலையை விட ஒரு 2 மடங்கு நாம் வளர்வது தான். அது திறமையாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உழைப்பு அதிகமாக்கப்படலாம், அல்லது கவன கூர்மை இன்னும் அதிகமாகலாம். எதுவாக இருந்தாலும் நமக்குள் இருக்கிற நல்ல பண்புகளை கொஞ்சம் வளர்த்து கொண்டு விட்டால்
உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த நெகட்டிவான ஆப் எல்லாம் எதெல்லாம் நம்மளை ஹேங் ஆக வைக்குதோ அது எல்லாம் தானாகவே டெலீட் ஆகிவிடும். விஷயம் புரியுதுங்களா? உங்கள் திறமை பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்குள்ளே வளர்ந்து விட்டால் நீங்கள் ஒரு நாளும் டவுன்லோட் செய்ய வேண்டிய தேவை இருக்காது. நெகட்டிவான ஆப் எல்லாம் உங்களை ஹேங் செய்யாது. மாறாக மிகப்பெரிய ஃபுல்லி சார்ஜ்டு செல்ஃபோனாக நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள். இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணம் சொன்னால் தானே நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்பிள், ஐ ஆஃப் தி ஆப்பிள் என்ற ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் உண்டு. அது மாதிரி இந்த சமுதாயத்திற்கே நீங்கள் தான் ஐ ஆஃப் தி ஆப்பிளாக இருப்பீர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.